என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். கூலி வெளியாகி சரியாக ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம்னா நம்ம அந்த வீக் டேஸ் கணக்கு 7 நாள் கணக்கு வச்சு சொல்கிறோம். இன்று 7வது நாள் இந்த படம். வாரத்தினுடைய அந்த மிடில் இருக்கும். நம்ம வாரத்தின் நடுநாள் இன்றைக்கி புதன்கிழமை. பொதுவாக இந்த மாதிரி பெரிய படங்களுக்கு இருக்கிற பிரச்சனை முதல் அந்த 3 நாட்கள் 4 நாட்கள் ரொம்ப சிறப்பாக ஓடும். மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். அடுத்த நாளே அப்படியே தடால்னு படம் விழுந்துடும். அது திரும்ப பிக்கப் ஆகிறதுக்கு 4 நாட்கள் தேவைப்படும். அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை சுமாராக இருக்கும். வெள்ளிக்கிழமை பிக்கப் ஆகும். சனி ஞாயிறு திரும்ப போகும். இதுதான் பெரிய படங்களுக்கு எழுதப்படாத விதி. இப்போ எப்படி இருக்குது உண்மையில் இந்த கூலி படத்துக்கு வசூல்? அதே போல் படத்துக்கான ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் வராங்க, தியேட்டர்கள் ரொம்புதா அப்படிங்கிற ஒரு இந்த கேள்விகளோடு நம்ம திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள், இன்னும் சில திரையரங்க உரிமையாளர்கள் இவங்கக்கிட்ட நம்ம பேசணும். ஒரு குறிப்பாக இங்கே கேகே நகரில் ஒரு திரையரங்கத்துக்கு நம்ம அந்த வளாகத்துக்கே நம்ம போய் பார்த்தோம். ஆச்சரியம் என்னென்னா, இந்த புதன்கிழமை அந்த தேட்டர் திருவிழா மாதிரி இருக்குது. என்னால் இது நம்பவே முடியல. ஏன்னா இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீனுமே இந்த படம் தான் போட்டிருக்காங்க. 4 ஸ்க்ரீன்லையுமே இந்த படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஷோவாக வார் 2 போட்டிருக்காங்க. அத்தனை காட்சிகளும் 80% 90% வரைக்கும் ஃபுல்லு. அதாவது அட்வான்ஸ் புக்கிங்கு ஒரு 50% 60% இருக்குன்னா, ஷோ ஆரம்பிக்கும் போது ஆல்மோஸ்ட் தேட்டர் ஃபுல்லாகுது அப்படின்னு அங்கே தகவல் சொன்னாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹாப்பின்னுவாங்கள, அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை அந்த திரையரங்க உரிமையாளர் முகத்தில் பார்க்க முடிஞ்சது. அவர் சொன்ன இது என்னென்னா, சார் இந்த திரையரங்க வளாகத்தை கட்டி இத்தனை ஆண்டுகளில் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸு, இந்த மாதிரியான ஒரு ரேம்பேஜுங்கிறத நான் இன்றைக்கி தான் சார் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப எனக்கே இது புது அனுபவம் அப்படின்னார். சரி சார், ஜெயிலர் ஏற்கனவே வந்தது சார், அதுக்கடுத்து வேட்டையன் வந்தேன் சார்னா, இல்லை சார் அந்த படங்களுக்கெல்லாம் ஓப்பனிங் நல்லா இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரி இல்லை. அதே போல் திங்கள், செவ்வாய், புதன் இந்த நாட்களில் இப்படி ஒரு கூட்டம் அந்த படங்களுக்கு வரல. ஜெயிலர்லாம் படம் வெளியாகி ஓரிரு நாட்கள் கழித்து படம் பெரிய அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் வார நாட்களில் கொஞ்சம் அது கூட கொஞ்சம் டல்லாகி அதுக்கப்புறம் அது ஒரு தூக்குச்சு. ஆனால் இந்த படம் அந்த இது குறையவே இல்லை சார். முதல் நாளிலிருந்து அந்த கிரேஸும் டிக்கெட் டிமாண்டிங்கும் கண்டினியூ ஆகுது. எனக்கு வார நாட்களில் இப்படி ஒரு கூட்டம் நான் இப்போ தான் பார்க்குறேன். பொதுவாக அவங்க திரையரங்கில் வாரத்தின் புதன்கிழமையில் ஒரு சலுகை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அது கூட இல்லை. ஃபுல் ஷோ, ஃபுல் ஹவுஸாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் பிற பகுதிகளில், ஏன்னா இங்கே தான் அப்படின்னா மற்ற பகுதிகளில் எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது எல்லா பகுதியிலுமே 70% 90% வரைக்கும் அனைத்து காட்சிகளுமே, இரவு காட்சி உள்பட 90% வரைக்கும் டிக்கெட் விற்பனை இருக்குது, ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னு அவங்க தெரிவித்தாங்க. இதில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னது கூடுதலாக என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 படம்னா அது ஜெயிலர் தான். அதே போல் திரையரங்க உரிமையாளர்களுக்கு அதிக அளவுக்கு ஷேர் கொடுத்த படம்னா அதுவும் ஜெயிலர் தான். வேறு எந்த படத்தையும் அது கிட்ட கூட கொண்டு வர முடியாது. இப்போ அந்த சாதனையை முறியடிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. காரணம், கூலி அந்த அளவுக்கு டிக்கெட் விற்பனையும் சரி, ரசிகர்கள் வருவதும் சரி, இல்லை இன்னும் வருகின்ற நாட்களில் இந்த படம் எப்படி போகுன்ற ஒரு நம்பிக்கை எங்களை கொடுத்துருக்கு. அதனால் இந்த ஜெயிலர் சாதனையை இந்த படம் முறியடிக்கும். இந்த படம் தான் அதிக வசூல், இந்த படம் தான் அதிக ஷேரிங் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கும். இரண்டுமே சன் பிக்சர்ஸ் படங்கள் அப்படின்னு அவர் தெரிவித்தார். இதை எதுக்காக குறிப்பாக நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த படம் நம்பர் 1, இதை தாண்டிடுச்சு இந்த படம் அப்படின்னு ஏதேதோ படங்கள் பேரெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. இவங்க நம்பர்னு ஒன்று போடுறாங்க பாருங்கள், புக்மை ஷோவில் இந்த நம்பரு, அப்புறம் அங்கே இந்த நம்பர்னு சொல்கிறாங்களா, இதெல்லாம் ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிறத அடித்து நொறுக்கிட்டார் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன். காரணம், இந்த நம்பர்ஸ் எல்லாம் உண்மை அப்படின்னா உண்மையில் இப்போ வசூலில் இந்த படம் தான் நம்பர் 1 நிற்கணும். ஆனால் இதெல்லாம் போலி, இதெல்லாம் வெறும் வசூல் வடை அப்படிங்கிறத அவர் அழுத்த திருத்தமாக சொல்லிட்டாரு. ஸோ இது வரைக்கும் ஜெயிலர் நம்பர் 1 இருந்தது. இப்போது கூலி நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. இந்த மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி குறைஞ்சிருக்குல்ல அப்படின்னா அதுதான் இல்லை. மற்ற இப்போ நீங்கள் தெலுங்கு பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா
கூலி படத்தோட தெலுங்கு வெர்ஷன், ஹிந்தி வெர்ஷன் இது ரெண்டுமே வந்து நல்லா போகுது. குறிப்பாக வந்து ஹிந்தி வெர்ஷன் அதிக ஷோக்கள் போட்டிருக்காங்க எங்கள் ஆந்திரா தெலுங்கானாவில். அதே போல் கர்நாடகா கேரளாவில் வந்து தமிழ் வெர்ஷனுக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்குது. அங்கே கன்னட வெர்ஷனுக்கும் வந்து மக்கள் வராங்க. நார்த் இந்தியாவில் இப்போ வரைக்கும் வந்து இந்த படம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. வெளியாகி 7 நாள் கழித்து ஒரு ரீஜனல் படம், டப்பிங் படம் அங்கே சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் கூட வந்து மிகப்பெரிய அளவுக்கு வசூல் பார்த்துருக்கு. குறிப்பாக நேற்று செவ்வாய்க்கிழமை புனே நகரத்தில் என்ன டிக்கெட் புக்கிங்னு ஒரு இது எடுத்து போட்டிருந்தாங்க. ஆச்சரியப்படுவீங்க சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்லேயும் ஷோக்கள் ஃபுல்லு. புனேங்கிறது ஒரு ஹிந்தி எக்ஸ்ட்ரீம் ஹிந்தி பகுதி. அது அந்த நகரத்தில் வந்து தமிழ் வெர்ஷனுக்கு இணையாக ஹிந்தியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 வெர்ஷன்ஸுமே வந்து அங்கே நல்லா போகுது, ஃபுல் ஹவுஸாக போகுது. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஹிந்தியில். அதில் அங்கே வந்து தரநாதர்ஷன் ஒரு ட்ரேடர் இருக்கார். ட்ரேடர்னால் அந்த ட்ராக்கர் மாதிரி தான், பட் ட்ரேட் அனாலிஸ்ட் அவர் பொதுவாக தமிழ் படங்களை வந்து அவர் கண்டுக்க மாட்டார். இல்லை தமிழ் படங்களுக்கு அந்த வசூல் விவரமே சொல்ல மாட்டார். அது என்ன தான் நீங்கள் பேன் இந்தியா ரிலீஸ் பண்ணால் கூட அவர் ஒன்று இந்த ஹிந்தி படங்களுக்கு மட்டும்தான் இந்த வசூல் விவரங்களை அவருடைய அந்த அஃபிஷியல் டேட்டாவாக கொடுப்பார். இல்லைன்னா தெலுங்கு படங்களுக்கு கொடுப்பார். ஆனால் தமிழ் படங்களை கண்டுக்கவே மாட்டார். அவர் வந்து அதிகமாக அந்த வசூல் விவரங்கள் கொடுத்தது எப்போன்னா சிவாஜி, எந்திரன், அதுக்கப்புறம் 2.0 இந்த படங்களுக்கு தான் அதிக அளவுக்கு இந்த வசூல் விவரங்களை தந்தார். இப்போ முதல் முறையாக இந்த படம் கூலி படத்துக்கு வந்து நார்த் இந்தியாவில் இந்த படம் எப்படி ஓடுது அப்படிங்கிற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இந்த ஆஸ் ஆன் டேட், அதாவது 6 நாட்களில் இந்த படம் இந்தியா முழுவதிலும் தமிழ்நாடு உள்பட கிட்டத்தட்ட 300 crores அப்படிங்கிற ஒரு 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 மேஜிக் நம்பர்ஸை வந்து எட்டியிருக்கு. 6 நாட்களில் இந்தியாவில் மட்டும் 300 கோடிக்கு மேலே இந்த படம் வசூலிச்சிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. ஏற்கனவே தென்னிந்திய மாநிலங்கள், தமிழ்நாடு தவிர்த்த தென்னிந்திய மாநிலங்களில் இந்த படம் வந்து 50 கோடிகளுக்கு மேலே அப்படிங்கிற அந்த இலக்கை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எட்டியிருக்கு. அது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாத்துலேயுமே 50 crores ப்ளஸ் அப்படிங்கிற அந்த எலைட் நம்பர்ஸ் வந்து எட்டியிருக்கு. விரைவில் வந்து அது 100 கோடியாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து தெலுங்கு மாநில விநியோகஸ்தர்கள், அதே போல் கர்நாடக மாநில விநியோகஸ்தர்கள் இருவருமே சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த படம் 100 கோடிங்கிற இலக்கை தாண்டும் அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எந்த நடிகரும் கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு சாதனை. கர்நாடகாவில் போயிட்டு ஒரு தமிழ் படம், தமிழ் டப்பிங் படம் 100 கோடியை வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். தெலுங்கில் வந்து ஒரு தெலுங்கு ஹீரோ நடித்த நேரடி படம், தனிக்கு அவர் முன்னணி ஹீரோ, அந்த படம் வந்து அந்த இடத்துல சரியாக போல். அங்கே ரஜினிகாந்த் கிரேஸுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இந்த தெலுங்கு மக்கள் வந்து ரஜினிகாந்தை மதிக்கிற விதமெல்லாம் இருக்குது. உண்மையிலே வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. இங்கே இருக்கிற ரசிகர்கள் நினச்சி செம்ம கட்டுப்போகுது அதை பார்க்கும்போது தான். ஏன்னா இவ்வளோ முட்டை பயலுங்களாக இருக்கீங்களே, கொண்டாட வேண்டிய ஒரு படத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டு அங்கே புரட்டி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட வேண்டிய ஒரு படத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு டீக்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. என்னடா இதெல்லாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. பட் எல்லா ரசிகர்களும் அப்படி இல்லை. அது ஒரு சிலர் தான் வந்து அந்த மாதிரி இருக்காங்க, வினோதமான பிறவிகள். ஆனால் பெரும்பாலும் தமிழ் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை உண்மையிலே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. குறிப்பாக இந்த அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அந்த சிறுவர்கள் இப்போ வந்து பல திரையரங்குகளில் வந்து எல்லோருமே குடும்பத்தோடு படம் பார்க்க அனுமதிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த 4 நாட்கள் மட்டும்தான் அந்த அப்படிங்கிற சென்சாரால் வந்து பசங்களை அனுமதிக்கலை. இப்போ பார்க்கும்போது எல்லோருமே குடும்பத்தோட குழந்தைகளோடு வந்து படம் பார்க்குறாங்க. அதை அனுமதிக்கவும் செய்கிறாங்க திரையரங்குகள். அப்படி பார்க்குற அத்தனை பேருமே வந்து கைத்தட்டி விசில் அடித்து அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க ஒவ்வொரு காட்சியும். அதுவும் குறிப்பாக ரஜினி அந்த இன்னுமா என்ன தெரியலன்னு கேட்குற அந்த காட்சியெல்லாம் வந்து தியேட்டர் மூமெண்ட் அது உண்மையாகவே. ஸோ இது வந்து இன்னும் 2 வாரங்களுக்கு தொடரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல வர்ற செய்தி. ஏன்னா இந்த வாரம்ங்கிறது நல்ல வந்து திரையரங்க உரிமையாளர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த வாரத்துக்கான அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு. அதே போல் வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் வந்து இப்போவே பல திரையரங்குகளில் வந்து கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் ஃபில்லிங்கிறாங்களே அந்த ஸ்டேஜில் இருக்குது பல காட்சிகள். மாயாஜால் மாதிரியான திரையரங்குகள் வந்து மீண்டும் வந்து மிக அதிக அளவுக்கான காட்சிகளை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க.
அப்போ இந்த வார நாட்களில் குறைச்சிட்டாங்களா அப்படின்னா குறைக்கத்தான் செய்வாங்க. எம்டி தியேட்டரோடு வந்து யாரும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த படம் வந்து ஓகே, ஆட்கள் வராங்க 50+ அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீன் வந்து கூட்டிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து, ஏன்னா டிக்கெட் டிமாண்டை பொறுத்து ஸ்க்ரீன்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் வெள்ளி சனி ஞாயிறுகளில் வந்து இந்த படத்துக்கான அந்த காட்சிகள் அதிகமாகுது, ஸ்க்ரீன்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இது வந்து வருகிற அந்த விநாயகர் சதுர்த்தி விடுமுறை, அதற்கு அடுத்த வார இறுதி, இது வரைக்கும் வந்து இந்த படத்துக்கான இந்த வசூலுங்கு தொடரும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற நிலைமை. டிக்கெட் விற்பனையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து கிட்டத்தட்ட 50-60 லட்சம் டிக்கெட்டுகள் விற்றுருக்கு. அந்த புக் மை ஷோ, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பு, டிக்கெட் நியூவு, இந்த 3 தளங்களும், பேடிஎம்மு, இந்த தளங்களிலெல்லாம் விற்றுருக்கிற டிக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே வந்து விற்றுருக்காங்க. அது ஒரு பெரிய சாதனையாக வந்து பார்க்கப்படுது. அதே போல் வெளிநாடுகளில் வந்து படத்துக்கான அந்த வரவேற்பு, ரசிகர்கள் வருகை, இதெல்லாமே வந்து இன்னும் தொடருது. கொண்டாட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது திரையிட்ட அத்தனை இடங்களிலும் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிடுச்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது எல்லாமே வந்து போனஸ் தான். இந்த ரெக்கார்டுக்கு அதுக்கப்புறம் வந்து போனஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் எல்லா இடங்கள்லையுமே வந்து இது வந்து அந்த பிரேக் ஈவன்னு சொல்லுவாங்க. அது போல் போட்ட முதலை அவங்க எடுத்துட்டாங்க. இனி வருகிற நாட்கள் முழுக்க இவங்களுக்கு எல்லாமே லாபகரமானது தான். யூஎஸில் வந்து 6.5 மில்லியன் வரைக்கும் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. அந்த படம் வந்து அங்கே 10 மில்லியனை தொடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்ட்டு. மற்ற பகுதிகள் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இங்கே எல்லாமே வந்து இந்த படம் ஒரு ஓவர்ஃப்ளோன்னுவாங்களே, அது போல் அவர்கள் எதிர்பார்த்ததை விட 1 மடங்கு 2 மடங்கு வந்து அதிக லாபத்தை இந்த படம் கொடுத்துருக்கு. நிச்சயமாக தமிழ் சினிமா வரலாற்றில் கூலிங்கிறது ஒரு மைல்கல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை வந்து நிரூபிக்கிற விதமாக தான் அந்த வசூல் இருக்குது. நிச்சயமாக ஜெயிலர் வசூலை இந்த படம் முறியடிக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை தாண்டி வந்து 2.0வோட அந்த வசூலை தொடுமா அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ அவங்க செய்கிற அந்த விளம்பர பாணி, அதே போல் இந்த படத்தை வந்து அவங்க சேனல் வழியாக வந்து அதை விளம்பரப்படுத்துகிற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து வசூல் குறையாது. அந்த 1000 கோடிங்கிற இலக்கை கூட நோக்கி இந்த படம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய ட்ரெண்டு.